கன்னிராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? பொதுவாகவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து போய் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, பார்ட்னர்ஷிப்பை பாதிக்கும். பார்ட்னர்ஷிப்புங்கிறது வெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமல்ல, லைஃப் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். லைஃப் பார்ட்னர்ஸ்னால் நீங்கள் நினைக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் லைஃப் பார்ட்னர்ஸ். அப்படி இல்லை. பார்ட்னர்ஸ் அப்படின்னா குழந்தைங்க, வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள். அதனால் உறவுகளில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய காலம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவரது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மருத்துவ செலவு இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வருமானத்தை ஒன்றும் பாதிக்க மாட்டார். வருமானங்கள் நிச்சயமாக வரும். புதிய தொழில் அமையும். புதிய வாழ்க்கை வரும். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் போனால் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் 2 விஷயம் மனசில் வச்சுங்க கன்னிராசி நேயர்களே. ஊர் விட்டு ஊர் போகும்போது அந்த உணவு பழக்க முறை மாறும்போது உங்கள் உடம்பு பாதிக்கும். அதே மாதிரி தூக்கம் இல்லை. நிறைய நேரம் நீங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் நான் சம்பாதிக்க முடியும் சார், மேலதிகாரிகள் தொல்லை ஜாஸ்தி இருக்கும் என்பது, அதனால் உடம்பு பாதிக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. அயன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துங்க. கீரை, பேரிச்சம்பழம், பால் இதெல்லாம் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏற்கனவே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. வருமானம் வராமல் இருக்காது. உழைப்புக்கேற்ற உயர்வு அது கண்டிப்பாக வரும். இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் கொஞ்சம் அசதியையும் அந்த இரும்பு சத்து இல்லாதனால ஒரு டயர்ட்னஸையும், சார் என்னால் இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்ய முடியுமா, நான் எவ்வளவு தான் ஒதுங்கி போனாலும் என் மேலே விழுறாங்களே, அது நான் கேள்வி கேட்காம இருக்க முடியலையே அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு முறை என்ன பண்ணோன்னா, திருநள்ளாறு அப்படிங்கிற சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு இரவு தங்கி தீபம் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா கரெக்டாக நான் சொன்னது கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நான் 2025 சனீஸ்வரர் பலன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.